திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இந்த பதிவில் திருவண்ணாமலைக்குரிய திருநாவுக்கரசர் தேவாரப்பாடல் ஓரிரு பாடலும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான தேவாரப்பாடல். அதாவது திருவண்ணாமலை நினைக்க நினைக்க முக்தி, அப்படிப்பட்ட ஸ்தலம். திருநாவுக்கரசர் காவிரியின் வடகரை தலமாகிய திரு பஞ்சீலி தலத்தில் சோர்மான வணங்கி அவருடைய போல உணர்ந்து பதிகம் பாடிய பின்னரே வடக்கே உள்ள திருத்தலங்கள் காண்பதற்கு விருப்பம் கொள்றார். அவ்வாறாக தான் இந்த திருவண்ணாமலை வருவதாக சேக்கிலார் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். 4 வரி பாடல். நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பல மிகவும் காதல் கூறச் சென்று இறைஞ்சி கலந்த இசைவண்டமில் பாடி மாதோர் பாகர் அருளினாலே வடப்பால் நோக்கி வாகீசர். வாகீசர்னா திருநாவுக்கரசர் இயற்பெயர் தான் வாகீசர். வாகீசர் ஆதிதேவர் அமர்ந்த திருவண்ணாமலையை நன்னினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார். அதோட இந்த பதியத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பதியத்தின் முதல் 9 பாடல்களையும் திரிபுரங்களை எரித்த செய்தியை குறிப்பிட்டிருப்பார் நாவுக்கரசர். அதோடு திருவண்ணாமலை நினைக்க முக்தி இந்த பாடலில் அதை அவ்வளவு அற்புதமாக வலியுறுத்தியிருப்பார். முதல் 4 வரி பாடல். வட்டனை மதிசூடியை வானவர் சிட்டனை திருவண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார்புறம் 3 அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இதனுடைய அர்த்தம் பொருள் விளக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிறியதும் பெரிய துணியிலிருந்து கிழிக்கப்பட்டதுமாகிய கோவணத்தை உடையவனும், அதாவது தேவாரப்பாடலாம் நிறைய படங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இறைவனா கந்தலான துணியை உடுத்தியிருப்பார். அப்படிப்பட்டவனும் கோவணத்தை உடுத்தியவனும் பிறைச்சந்திரனை அணிந்தவனும் தேவர்களால் பெரியவனாகவும் உயர்ந்தனாகவும் போற்றப்படக்கூடியவனும் அண்ணாமலையாக, அதாவது பிரம்மராலையும் சரி மகாவிஷ்ணுவாலையும் சரி நெருங்க முடியல, அடிய முடியும் காண முடியல. அண்ணாமலை அண்ணுதல்னா நெருங்குதல், அண்ணானா நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படி அண்ணாமலையாக இருந்த அருணாச்சலேஸ்வரனாக அருளக்கூடியவனும் தனது அடியார்களுக்கு முக்கிய நிலை அளிப்பதில் பெரும் விருப்பம் கொண்டிருப்பவனுமாகிய இறைவனார் தன்னை இகழ்ந்த திருபுரத்து அரக்கர்கள் 3வரையும் அவர்கள் தங்கியிருந்த கோட்டைகளிலே தன்னுடைய ஒரே அம்பினை எய்து எரித்தவனுமாகிய பெருமானை மறந்தால் வாழ்வினில் உய்வினை அடைய முடியாதுன்னு குறிப்பிடுறார் நாவுக்கரசர். அதனால இங்குள்ள இறைவனாரை மறவாம நினைத்து வாழ்வ உய்வினை அடைவேங்கிறார். அதனால தான் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி தலங்கிறாங்க பெரியவர்கள். பட்டனை மதிசூடியை வானவன் சிட்டனை திருவண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார்புறம் 3 அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ அடியேன் மறந்து உய்வனோ திருவண்ணாமலையனை அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ. அடுத்த பாடல் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் 4 வரி தான். ஒவ்வொரு 4 வரியிலையும் அந்த திரிபுரத்தை எரித்த நிகழ்வை குறிப்பிட்டிருப்பார். வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார்புறம் 3 எய்த ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். திருநாவுக்கரசர் 81 வயசுல முக்தி பேர் அடைஞ்சவர். அதாவது இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அந்த திருமுறைகளை அப்படின்னா, நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், வர சந்ததியினருக்கும் எடுத்துக்கொண்டு போகணும். திருமுறை அப்படின்னா, திரு என்றால் தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல், முறை என்றால் வாழ்க்கையை நன்னறிப்படுத்தக்கூடிய அர்த்தம். அதாவது வாழ்க்கையை நன்னறிப்படுத்தக்கூடிய நூல். ஒரு 4 வரி தேவராத்தியாச்சும் நம்ம படிக்கணும். அடுத்த 4 வரிக்குரிய பொருள் விளக்கம். மற்ற பூதங்களுக்கு ஆதாரமாக திகழும் ஆகாயமாக இருப்பவனும், அதாவது பஞ்சபூதங்களில் ஆகாயம்தான் மற்ற 4 பூதங்களுக்கு ஆதாரம். அப்படியாக இருப்பவனும் வானில் உழவும் பிறைச்சந்திரனை தனது சடையில் சூடியவனும் வல்லமை வாய்ந்தவனும் அடியார்களுக்கு தேன் போன்று இனித்து பல நன்மைகளை செய்பவனும் அண்ணாமலையாக இருப்பவனும் பன்றி வடிவம் எடுத்து தாயை இழந்து தவித்த பன்றி குட்டிகளுக்கு, அதனால தான் இறைவனார தாயோட தயாபரன்னு சொல்றாங்க. பன்றி வடிவம் எடுத்து தாயிழந்து தவித்த பன்றி குட்டிகளுக்கு அருள் புரிந்தவனும் தன்னை இகழ்ந்த திரிபுரத்து அரக்கர்களையும் அவர்கள் வாழ்ந்து வந்த கோட்டைகளையும் ஒரே அம்பினால் வீழ்த்தியவனும் எருதினை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டவனுமாகிய பெருமானை மறந்தால் வாழ்வினில் உய்வினை அடைய முடியாது என்று குறிப்பிடுறார். எனவே அடியேன் எப்போதும் அவரை மறவாமல் நினைத்து வாழ்வில் உய்வினை அடைவேனோ வலியுறுத்துறார். அதனால தான் திருவண்ணாமலை நினைக்க முக்தி தலம்.
அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அதாவது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், ஆதார தலங்களில் மணிப்பூரக தலம், நால்வராலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், அதாவது மகா சிவராத்திரி உருவாக ஆதாரமாக இருந்த ஸ்தலம், அர்த்தநாரீஸ்வராக இறைவன் காட்சி கொடுத்த ஸ்தலம், யுகங்கள் யுகங்களாக உள்ள மலை இங்கே இருக்கிற மலை. ஹிருதயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கு.